Hi friends, welcome back to FMB Aquatics Pallikan. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நேற்றுக்கு ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹலோ டெரரியம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு டெரரியம் எதனா சாம்பிள்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க டெரரியம்ஸ் வந்து இன்ஸ்டா பேஜஸில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது சாம்பிள் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அகைன் ஒரு டெரரியம் வேணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ டெரரியமில் அவர் கேட்டிருக்குது எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ் வால் சுற்றி மாஸ் வால் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழே வந்து ஒரு கிரீனரியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் என்வாரன்மெண்ட்டாக இருக்கணும், வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ இந்த டெரரியம் தான் இன்னைக்கு கான்செப்ட். ஸோ டெரரியம் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ டெரரியமுக்கு தேவையான பொருள் நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ டெரரியம் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு இதுதான், இந்த பவுலில் தான் நம்ம டெரரியம் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் பவுல் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அகெயின் வந்து டெரரியம் பவுல் இது யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து தேவையான அக்வா சாயில் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவர் வால் மாஸ் கேட்டிருக்காரு. ஸோ இந்த சாயில் வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கார்டன்லேயே கிடைக்கிற ஃபிட்டோனியா பிளான்ஸ் இருக்குது. இது வந்து ரெட் ஃபிட்டோனியாஸ், இது நார்மல் க்ரீன் ஃபிட்டோனியா. இது நார்மல் நர்சரி கார்டனில் போனீங்கனால இந்த பிளான்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ராக்ஸ் இதில் வச்சிருக்கிறோம். இதில் வச்சிருக்க எல்லா ராக்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த ஹார்ட்ஸ்கேப்க்கு எது ஷூட் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி ராக்ஸ் மட்டும் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லாவா ராக் சிப்ஸ் யூஸ் வச்சிருக்கோம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெரரியம் பேஸில் நம்ம போடணும். ஸோ ஆக்சிஜன் வந்து பிளான்ஸ்க்கு போகிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து வாட்டர் ட்ரைனேஜ்க்காக இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ வந்து லாவா ராக் சிப்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெகனியம் மாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் ஈரமாகவே அந்த ஈக்கோ சிஸ்டத்தை வந்து ஈரமாக மாய்ஸ்டாகவே மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாஸ் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ பண்ணி ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் கொஞ்சமாக ட்ரிஃப்டோட கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் இந்த ஹார்ட்ஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ ராக்ஸ் அண்ட் வுட்ஸ் க்ளூ பண்ணுறதுக்காக இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம். அகைன் பிளான்ஸ் க்ளூ பண்ணுறோன்னா இந்த எலிஃபென்ட் க்ளூ யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது வச்சு தான் நம்ம டெரரியம் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம பிளான்ஸ் வந்து நம்ம டேங்க்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்கு நம்ம போகலாம். ஓகே, இந்த டெரரியம் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என் தம்பி வந்து இர்ஃபான் இருக்காரு. நம்ம ஷாப்பில் வந்து 2 இயர்ஸாக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி அவரும் என் கூட சேர்ந்து டெரரியம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ டெரரியம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அக்வா சாயில் வந்து வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் தேவையான லெவலில் வந்து வாட்டர் போட்டுக்கலாம். ஸோ வாட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பையன் தான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சேம் டைம் வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு பதத்தில் வந்து நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணி வர பதத்தில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சுற்றி இருக்கிற கிளாஸஸில் வந்து அந்த வால் மாஸ் பண்ணுறதுக்காக இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறாரு பார்ப்போம். ஸோ அவர் வந்து இப்போது சாயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ எங்களுக்கு தேவையான பதத்தில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ இந்த சாயில் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா கீழே விழக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிற்கணும். ஏன்னா நீங்கள் வால் மாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா சரிஞ்சிட்டு வந்துடும். வால் மாஸ் வந்து கிளாஸ் வந்து ஸ்டிக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா கரெக்டாக வந்து அந்த வாலில் வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மாஸ் வைக்கும்போது அந்த மாஸ் வந்து குரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்த அந்த அக்வா சாயில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளாஸ் பின்னாடி அந்த வால் மாஸ் கேட்டதுனால அந்த வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வால் ஸ்டிக் பண்ணுறது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75% வந்து ஃபுல் மாஸில் வந்து நாங்கள் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் மட்டும் ஹார்ட்ஸ்கேப் தெரியும். பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வால் மாஸ் மாதிரி இருக்கும். ஸோ கிளைண்ட் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுனால அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம செஞ்சோம். நீங்கள் அது போடுறது வந்து ரொம்ப திக்காக போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ கொஞ்சம் தின்னாகவே போடுங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு அது சம்டைம்ஸ் வந்து சரிஞ்சிட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாயில் வச்சுட்டு ஒரு விரல் வச்சுட்டு எவ்வளோ மெலிசாக உங்களால் வைக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக வச்சிங்கன்னா போதும். ரொம்பவும் மெலிசாக வேணால் ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி, அதாவது சரியும் விழக்கூடாது, சேம் டைம் வந்து மாஸ் வச்சிங்கன்னா மாஸ்க்கான ஸ்பேஸும் அதில் ஸ்டிக் பண்ணிங்கன்னா
ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக வந்து அது பொசிஷன் பார்த்து நம்ம வைக்கணும். வால் மாஸ்க்காக பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ப்ரிப்ரேஷன் பண்ண சாயில் வந்து வால் மாஸ்க்காக ஃபுல்லாக அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து அப்படியே மாஸ்டர்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண வேண்டியது தான். ஸோ இது இப்போ ஈரமாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இதில் மாஸ் வச்சிங்கன்னா ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ எங்கெல்லாம் வேணுமோ ஃபுல்லாகவே மாஸ் வச்சிடலாம். ஸோ இந்த பாட்டமில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அகைன் கொஞ்சம் சப்ஸ்ட்ரேட் போட்டு ஹைட் பண்ணிவிட்டு அதில் சாயில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஹார்ட்ஸ்கேப் மாதிரி கொஞ்சம் ராக்ஸ் அண்ட் ரூட்ஸ் வச்சு நம்ம ஹார்ட்ஸ்கேப் பண்ணிவிட்டு அதுலேயும் சம் பிளான்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ மாஸ் ஆல்ரெடி வந்து என்னோட 3 feet டேங்க்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய ஷார்ட்ஸில். ஸோ இங்கே வந்து டாப் பொசிஷனில் வந்து மாஸ் க்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம மாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டெரேரியில் வச்சா கூட நல்லா உங்களுக்கு க்ரோ ஆகும். ஸோ இது எல்லாமே டெரேரியம் பிளான்ஸ் தான். மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபாட்டிட்டா, ஹைட்ரோகடல் ட்ரிபாட்டிட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து நீங்கள் வால் மாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் சேர்த்து வச்சிங்கன்னா அது வால்லேருந்து வரும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மாஸ் நான் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ தேவையான மாஸ் நம்ம இது இங்கேருந்து எடுத்துக்கலாம். மாஸ் எடுத்துருக்கோம், இன்னமும் இருக்குது மாஸ். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஆல்ரெடி மாஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் வைக்க போகிறோம். இல்லை புரியல. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். சாயில் வெட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை இதுக்கு. ஸோ ஆல்ரெடி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெட்டாக தான் இருக்குது. நம்ம இப்போ தான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதிகமாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. லைட்டாக வந்து அந்த மாஸ் ப்ரிப்பரேஷன் பண்ண மாஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக உங்கள் ஃபிங்கர் ஹெல்ப் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணினாலே போதும். ஈரமாக இருக்கனால ஈஸியாக பிடிச்சிடும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா சுற்றி இருக்கிற என்டையர் வால் ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு அந்த மாஸை வந்து ஃபிக்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி அது மேட் மாதிரி வந்தது மாஸ். ஸோ அதனால வந்து டைரெக்டாக வந்து அப்படியே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாவா ராக் சிப்ஸ் சொன்னீங்க பெப்பிள்ஸ் வந்து கீழே ஆட் பண்ணிக்கலாம். சப்ஸ்ட்ரேட்டில் இதை ஆட் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா வாட்டர் ட்ரைனேஜ்க்கு நல்லா இருக்கும். மீன்ஸ் வந்து இப்போ டைரெக்டாக நீங்கள் சாயில் போட்டுட்டீங்க, நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா மாஸ் ரொம்ப ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து அழிவு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரைனேஜ் மாதிரி கீழே நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாயில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் வந்து கீழே வந்து ட்ரைன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து கீழே வந்து ஒரு ஆக்சிஜனும் கிடைக்கும். பிளான்ட்ஸ்க்கு வந்து கீழே ஒரு ஆக்சிஜனும் கிடைக்கும் இந்த பபிள்ஸ்க்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பாட்டமில் வந்து இப்போது லாவா ராக் சிப்ஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பெகனியம் மாஸ் இருக்குது. ஸோ இதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட போகிறோம். ஏன் ஸ்பெகனியம் மாஸ் இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாயில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறீங்களா அந்த வாட்டருடைய மாய்ஸ்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகுனா அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது வந்து அந்த டெரர்கள் வந்து தேவையான அளவுக்கு வந்து மாய்ஸ் வந்து அது ரீட்டைன் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நம்ம இது வந்து சாயிலோடு சேர்த்து லைட்டாக தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். சாயில் உடையாமல் மிக்ஸ் பண்ணாலே போதும். ஸோ அந்த ஸ்பெகனியம் மாஸ் அது கூட மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோ அதுதான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. சரி
ஓகே, இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சாயில் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்து சாயில் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்லோவாக. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டோனியா பிளான்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ கிளைண்ட் வந்து ரெட் கலரில் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரெட் கலருக்காக இந்த ரெட் ஃபிட்டோனியாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் ஃபிட்டோனியா கட் பண்ணிக்கலாம். ஸோ இது கட் பண்ணி வச்சாலே போதும், ஃபுல்லாக ரூட்டோடு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் எந்த இது க்ரோ ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெரேரியம்குள்ளே வந்து வாட்டர் ஃபால்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது நார்மல் ஃபில்டர் ஃப்ளாஸ் வரும் இல்லையா, ஃபில்டர் கேனிஸ்டர் ஃபில்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபில்டர் ஃப்ளாஸ் தான் இது. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், உள்ளே வைக்க போகிறோம் இந்த மாதிரி. ஸோ எக்ஸஸாக இருக்கிறது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு அகெயின் மாஸ் எப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது மெதுவாக பண்ணிங்களோ அதே மாதிரி ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். இது பார்க்குறது கொஞ்சம் அப்படியே வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி உங்களுக்கு தெரியும், உள்ள வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தெரியும். ஸோ கொஞ்சம் மாய்ஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ட்ரையாக வைக்காதீங்க. பிளான்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா மாய்ஸ்ட் பண்ணிக்கோங்க. மாஸ்லாம் ட்ரை ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொஞ்சம் டெரஸ்ட்ரியல் மாஸ் கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஸோ அது யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரண்ட்லலாம் அது டெரஸ்ட்ரியல் மாஸ் வச்சுட்டேன், பார்க்குறதுக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இது உள்ளே வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாட்டி ஃபீடாக, இது ஹைட்ரோகட்டல் பின்னாட்டி ஃபீடாக, இது டிசி கப்ஸில் வரும், அக்காட்டிக் பிளான்ட் தான். ஸோ இதுவுமே டெரேரியமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது க்ரீப்பர் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வச்சுட்டிங்கன்னா அப்படியே எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக போகும் அது. ஸோ வச்சு ஜென்ரலாக ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே இல்லை. நான் இப்போ இதோட ஃபைனல் அவுட்கம்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ லைட்டில் வச்சு காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்கு டெரேரியம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்மளோட டெரேரியமோட லாஸ்ட் ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெரேரியம் வந்து நான் நினச்சதோட ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ கஸ்டமர்ஸும் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து டெரேரியம்ஸ் எதனா நீட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ எங்களுக்கு எஃப்எம்பி அக்வாட்டிக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் உங்களுக்கு கஸ்டமைஸ் சைஸஸில் நம்ம இந்த டெரேரியம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த டெரேரியம் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த டெரேரியம் யாரெல்லாம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மெயின்டெனன்ஸ் உங்களால் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் வந்து அக்வேரியம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பட் வந்து ஒரு நேச்சுரலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆளுங்களாம் நீங்கள் டெரேரியம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட கம்பெனியில் நீங்கள் வைக்கணும்னா கூட உங்கள் ஒர்க் ஸ்டேஷனில் நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் சிஸ்டம் பக்கத்தில் இது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் வந்து வாட்டர் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் மாய்ஸ்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சேம் டைம் வந்து மேலே வந்து ஒரு லிட் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது லிட்டில் ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று வச்சுக்கணும்.
ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற வாட்டர் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அது எவாபரேஷன் ஆகிறதுக்காக அந்த ஸ்ப்ரேயில் அந்த டாப்பில் வந்து ஒரு ஹோல்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டெரேரியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக FNB அக்வாட்டிக்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸஸ் நம்ம இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.